ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற இந்த தலைப்பு நம்மள பல பேரோட நிம்மதியை பத்தினது. நம்ம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? எதுக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டே இருக்கோம்? கடைசியில நம்ம தேடுறது என்னவோ ஒரு சின்ன நிம்மதி தான். ஆனா அந்த நிம்மதி நமக்கு வெளியில எங்கேயாவது கிடைக்குதா? இல்ல, அது நம்ம வீட்டுல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஆளுக்கு ஒரு போன் வச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா நான் சொன்னதுதான் நடக்கணுங்கிற பிடிவாதத்துல ஒருத்தர் காயப்படுத்திக்கிறோம். பெரியவா கிட்டயும் இதே கவலையோட எத்தனையோ குடும்பங்கள் வந்து நிக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன சில ரகசியங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்தை எப்படி நந்தவனமாக்குறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு தீர்வு இருக்கு. வீடியோ ஃபுல்லையும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வீடியோ முடியும் போது உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. மகா பெரியவா கிட்ட ஒரு முறை ஒரு தம்பதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பெரியவா, எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, எப்பவும் வீட்டுல ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பெரியவா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டாரு. சண்டை வரும்போது உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருமே அமைதியா இருந்தாங்க. அப்போ பெரியவா சொன்னாரு, யார் ஒருத்தர் முதல்ல விட்டு கொடுக்குறாங்களோ அவங்கதான் அந்த சண்டையில ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம பதிலுக்கு பதில் பேசினாதான் நமக்கு மரியாதை, நம்ம இறங்கி போனா நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா பெரியவா என்ன சொல்றாருன்னா, ஈகோ அப்படிங்கிற விஷயம் கரையாத வரைக்கும் அந்த வீட்டுல அன்பு தங்காது. ஒருத்தர் கோபமா இருக்கும்போது இன்னொருத்தர் அமைதியா இருந்தாலே பாதி சண்டை அங்க முடிஞ்சிடும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைங்கிறது வெறும் பழமொழி கிடையாது. அது மகா பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த தடவை உங்க வீட்டுல ஒரு வாக்குவாதம் வரும்போது நீங்க சரிப்பா, நீ சொல்றதாவே இருக்கட்டும் அப்படின்னு அமைதியா இருந்து பாருங்க. எதிர்த்தரப்பு தானா அடங்கிடும். அந்த இடத்துல சண்டையே வராது, அன்புதான் வரும். அடுத்ததா பெரியவா சொன்ன ஒரு பொக்கிஷமான ரகசியம். பெண்கள் தான் வீட்டோட மகாலட்சுமி. ஒரு வீட்டுல இருக்கிற பெண் மனசு நோகாம சந்தோஷமா இருந்தா அந்த வீட்டுல தெய்வம் தானா குடியிருக்கும்னு அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி வீட்டுல நிம்மதி இருக்க இன்னொரு சிம்பிள் டிப்ஸ் சொன்னாரு. கூட்டு பிரார்த்தனை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் டிவி முன்னாடியோ இல்ல மொபைல் முன்னாடியோ ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா ஒரு குடும்பமா ஒன்னா உட்கார்ந்து பேசவோ சாமி கும்பிடவோ நேரமே இல்ல. பெரியவா சொல்றாரு, தினமும் சாயங்காலம் ஒரு 5 நிமிஷம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு பாட்டையோ இல்ல ராமநாமத்தையோ சொல்லுங்க. ஏன் இத அவர் சொன்னார் தெரியுமா? எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு நல்ல விஷயத்த யோசிக்கும் போது அந்த வீட்டோட வைப்ரேஷன் அப்படியே மாறும். அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது. இதுக்கு நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். ஒரு சின்ன விளக்கு ஏத்தி வச்சுட்டு மனசார ஒரு 5 நிமிஷம் அந்த இறைவனை நினைச்சா போதும். இது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு பாண்டிங்க உருவாக்கும். இதுதான் குடும்ப ஒற்றுமைக்கான அஸ்திவாரம். பெரியவா வாழ்க்கையில நடந்த ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிற சம்பவத்தை சொல்றேன். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில தீராத பகை. அந்த பையன் ஒரு கட்டத்துல தன் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். பல வருஷம் கழிச்சு அந்த பையன் பெரியவா கிட்ட வந்து அழுதான். பெரியவா, என் நிம்மதியே போச்சு அப்படின்னு கதறினான். பெரியவா அவன் கிட்ட சொன்னாரு, தம்பி, உன் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவன் சொன்னான், தப்பு என் மேல இல்ல பெரியவா, அவர் மேலதான். அவர் தான் என்ன அடிச்சாரு திட்டினாருன்னு காரணங்களை சொன்னான். பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மன்னிக்கிறதுக்கு தப்பு பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல, உன் மனசு பெருசா இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் தயங்கி தயங்கி தன் அப்பா கிட்ட போய் என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு கேட்டான். அடுத்த நிமிஷமே அந்த அப்பா தன் பையனை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு. பல வருஷமா இருந்த அந்த பகை ஒரே வார்த்தையில காணாம போயிடுச்சு. நம்ம குடும்பத்திலயும் இதே மாதிரிதான். தப்பு யார் மேல இருந்தாலும் நாம இறங்கி போய் ஒரு வார்த்தை பேசிட்டா அந்த இடத்துல இருக்கிற ஈகோ கரைஞ்சு போயிடும். நம்ம பெரியவா சொல்றதும் இதுதான். உங்க உறவுகளை விட உங்க கோபம் பெருசு கிடையாது. குடும்பங்கிறது ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி. அதை நாம தான் அன்பாலையும் பொறுமையாலையும் கவனமா பாத்துக்கணும். மகா பெரியவா சொன்ன இந்த எளிய ரகசியங்களை உங்க வீட்டுல முயற்சி செஞ்சு பாருங்க. நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் தெரியும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. அதுல கோபத்துக்கும் பகைக்கும் இடம் கொடுக்காம அன்பா இருக்க பழகுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். மகா பெரியவாளோட ஆசி உங்க குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல நீங்க எப்படி ஒற்றுமையா இருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.